பாண்டியனுக்கும் வானதிக்கு மேல் லவ் வந்துருச்சு. இதனால சந்தோஷமான வானதி பாண்டியனுக்கு மெசேஜ் பண்ணி பேச ஆரம்பிக்காங்க. அதோடு இல்லாம எல்லாரும் தூங்கிய பிறகு பாண்டியனிடம் போன் பேச ஆரம்பிக்காங்க. பாண்டியனுக்கும் யாருக்கும் தெரியாம வெளியே வந்து மணிக்கணக்காக போன் பேச ஆரம்பிக்காரு. அந்த நேரத்துல பல்லவன் பக்கத்துல இருந்த அண்ணனை காணுமே அப்படின்னு வெளியே வந்து பார்க்கும்போது வானதியுடன் பேசிக்கிட்டு இருப்பதை பார்த்துருந்தாரு. உடனே பல்லவன் வந்து பாண்டியனை கிண்டல் அடிக்கும் விதமா, நீ லவ் பண்ணதியானே, நம்ம நம்பவே முடியல அப்படின்னு கேட்க, உடனே பாண்டியனை பார்த்து பல்லவன் நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுதாங்க. அடுத்ததாக சேரனுக்கு ஜோடியா வந்திருக்கும் சாந்தினிக்கும் சேரனுக்கும் அடுத்து கல்யாணம் கதை தான் வரப்போகுது. இதுக்கு இடையில மனோகரின் சூழ்ச்சியால சோழன் நிலாவுக்கு விரிசல் ஏற்படும் விதமா சில விஷயங்களே ஆரம்பம் ஆயிடுச்சு. அந்த வகையில நிலாவின் அண்ணன் காலில் அடிபட்டு இருக்காரு. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னு மனோகர் வந்து ஒரு ட்ராமா பண்ணுதாரு. உடனே சோழனை பார்த்து, மாப்பிள்ளை எனக்கு இந்த உதவியை மட்டும் நீங்கள் பண்ணி விடுங்க, இதில் பணமும் நகை இருக்குது, அட்ரஸ் தாரேன், அங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் வந்து கொஞ்சம் யோசித்த நிலையில் நிலா அப்பா கேட்காரு, இந்த உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி சோழன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது மனோகரின் ஆட்கள் அந்த பணத்தை கொண்டு போயிருந்தாங்க. இதனால பணம் போக வேண்டிய இடத்திற்கு போகல அப்படின்னு மனோகருக்கு அண்ணனுக்கும் நிலாவிடம் சொல்லிய நிலையில மொத்த பழியும் சோழன் மீது விழுது. இதனால நிலா சோழன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.